கம்மிஸை சாப்பிட்டோ இல்லை எதனாச்சும் பேஸ்ட்டை சாப்பிட்டோ நம்ம பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணலாம், ஸ்பெர்ம் கவுண்ட்டை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கண்டமேனிக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி யூஸ் பண்ணுறதுல எந்த பயனும் இல்லை. என்கிட்ட குழந்தையிலன்னு வர கப்பிள்ஸ் நியர்லி 10ல் 7 பேர் இந்த மாதிரி அவங்களே சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டு காலத்தையும் காசையும் வீணாக்குறாங்களே தவிர ஒன்றுத்தையும் பெருசாக உருவாக்குன மாதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட் சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் கரெக்டான டோசேஜில் கரெக்டான கான்ஸ்டியூவன்ஸில் சாப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்னால் என்னென்னலாம் சாப்பிட்லாம்னா ஜிங்க், ஃபோலிக் ஆசிட், கோஎன்சைம் கியூ, செலீனியம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிடலாம். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த கம்மிஸ் இல்லைனா அந்த பேஸ்ட்டில் சாப்பிட்றதுல வந்து கரெக்டான கான்சென்ட்ரேஷனில் இருக்காது. அதுக்கு நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி சாப்பிட்றதுக்கு பம்கின் சீட்ஸு, எக்ஸு, சீ ஃபுட்டு இது எல்லாமே நம்ம ரெகுலர் ஃபுட்டில் இருக்குது. வைட்டமின் டி வந்துட்டு நம்மளோட உடம்பே உருவாகும். நீங்கள் வெயிலில் போய் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். ஆனாலும் சிலவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் தேவைப்படுது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோசேஜில் கொடுத்து தான் ஆகணும். உங்கள் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டேப்லெட்ஸில் இருக்கும். சப்ளிமெண்ட்ஸை தாண்டி நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். ஆனால் சில விஷயங்கள் தப்புனே தெரிஞ்சு நம்ம தப்பான லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கணுமா? கீழே வந்து உங்களோட சப்ளிமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.